நாம தூங்கும்போது தினமும் கனவு காண்போம். ஆனா, ஏன் கனவு காண்றோம்னு யோசிச்சிருக்கோமா? சில நேரங்கள்ல மட்டும் அதை ஞாபகத்துல வச்சுக்க முடியாது. சராசரியா ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில சுமார் 6 வருஷம் கனவு காண்றதுலயே செலவிடுறதா மதிப்பிடப்படுது. ஆனா, ஏன் நம்ம மூளை கனவுகள உருவாக்குது? அது வெறும் கற்பனைகளா? இல்ல அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கா? இத பத்தி சயின்ஸ் ஓரியன்டடா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கனவுகள் நம்ம லைஃப்ல நாள் முழுக்க நடந்த விஷயங்கள நம்ம பிரெயின் ஞாபகத்துல பதிய வைக்க உதவுறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. நம்மளோட சில கனவுகள் நம்மளோட உணர்வுகள், பயம் மற்றும் ஆசைகளை பிரதிபலிக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. கனவுங்கிறது நாம தூங்கும்போது நம்ம பிரெயின்ல உருவாகக்கூடிய காட்சிகள், எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் அனுபவங்களோட தொகுப்புன்னு சொல்லலாம். சில கனவுகள் உண்மையை போல இருக்கும். பயமுறுத்தும். சில ஃபன்னியான, சில கம்ப்ளீட்லி விசித்திரமான கனவுகள் கூட இருக்கும். மன அழுத்தம், தூக்கம், பயம் போன்ற ஃபீலிங்ஸை சமாளிக்க கனவுகள் உதவும்னு ஆய்வுகள் சொல்லுது. சில பேருக்கு நியூ ஐடியாஸ், சில பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன்ஸ் கனவுல கிடைக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. ரெம் ஸ்லிப்ங்கிற நிலையில தான் நாம அதிகமா கனவு காண்றோம்னு ஆராய்ச்சியில சொல்றாங்க. பெரும்பாலும் ரொம்ப தெளிவான கனவுகள் ரெம் ஸ்லீப்ல தான் நடக்குமாம். இந்த ஸ்டேஜ்ல பிரெயின் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். அதே நேரத்துல உடம்புல பெரும்பாலான தசைகள் டெம்பரரியா இயல்பான அசைவுல இருந்து தடுக்கப்படுது அப்படின்னு ஆய்வுல சொல்றாங்க. நாம டெய்லி நைட்ல பல கனவுகள் காணலாம். ஆனா கண்ணு முழிச்ச சில நிமிஷத்திலேயே பெரும்பாலான கனவுகளை நாம மறந்துடுவோம். இதுக்கு காரணம் அந்த கனவுகள் எல்லாம் நீண்ட கால நினைவா மூளையில பதிவாகிறது இல்ல. கனவு காணும்போது தர்க்க ரீதியா சிந்திக்கிற பிரெயின் பார்ட்டு குறைவா செயல்படும். ஆனா காட்சிகள் மற்றும் உணர்ச்சி தொடர்பான பகுதிகள் அதிகமா செயல்படுறதால கனவுகள் விசித்திரமானதா உருவாகும். நமக்கு ஸ்ட்ரெஸ், பதட்டம் இல்ல பயம் அதிகமா இருந்தா கெட்ட கனவுகள் உருவாகிறதுக்கான சான்ஸ் அதிகரிக்கலாம். மனுஷங்க கனவு காண்ற மாதிரி நாய்கள், பூனைகள் போல சில விலங்குகளும் கனவு காணும்னு ஆய்வுகள் சொல்லுது. உதாரணமா நாய் தூங்கும் போது அதோட கால்கள் அசைக்கிறது, குறைக்கிறது இதெல்லாம் கனவோட தொடர்புடையதா இருக்கலாம்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. கனவுகளுக்கு வண்ணக்கனவு, பிளாக் அண்ட் ஒயிட் கனவுன்னு 2 டைப் இருக்காம். பெரும்பாலானவங்க கலர்ஃபுல்லான கனவு காண்றாங்கன்னும், சிலர் கருப்பு வெள்ளையா கனவு காண்றாங்கன்னும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. பிறவியிலேயே பார்வை இல்லாதவங்க சவுண்ட், தொடுதல் மற்றும் வாசனை உணர்வுகள் மூலமா கனவு காணலாம். இடைப்பட்ட காலத்துல பார்வை இழந்தவங்க சில நேரங்கள்ல காட்சிகளோடையும் கனவு காணலாம்னு ஆய்வுகள்ல சொல்றாங்க. சில நேரங்கள்ல நாம கனவுல இருக்கிறதே நம்மளால உணர முடியும். இத லூசிட் ட்ரீம்ஸ்னு சொல்லுவாங்க. நாம போதுமான மற்றும் தரமான தூக்கம் நம்ம பிரெயின் ஃபங்க்ஷனுக்கும் கனவுகளுக்கும் ரொம்பவே முக்கியமானது. நாம ஏன் கனவு காண்றோங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான பதில் இன்னும் கிடைக்கல. கனவுகள் பத்தின ஆராய்ச்சிகள் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த கனவு பத்தின சீக்ரெட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீக்ரெட்ஸ் எதுன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க.